சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வைட்டாஸ் கஃபே மே 4 முதல் பாண்டி பஜாரில் புதிய உயர்தர சைவ உணவகம் உதயம். விதவிதமான இட்லி, மொறுமொறு தோசைகள், அசத்தலான ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பர் இடம் வைட்டாஸ் கஃபே. வைட்டாஸ் கஃபே, பாண்டி பஜார், கார் பார்க்கிங் எதிரில். ஒரு அரசியல் ஆளுமை இந்த கொலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கின்றது. அதை காவல்துறை கைது பண்ணாம அந்த அரசியல் ஆளுமைகளை காப்பாற்றுவதற்காக தான் இது எல்லாமே இவங்க கைது பண்ணி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும். சார்ஜ் ஷீட்டே போட்டாங்களே ஆம்ஸ்டாங். அதான் இனி யாரையும் கைது பண்ண மாட்டாங்க. இப்போ அதுக்கு தான் எனக்கு ஆரம்பத்திலிருந்து நான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அந்த திருவெங்கடம் என்ற நபர் என்கவுண்டர் போடும்போதே நினைச்சேன், சரி விஷயத்தை முடிச்சிட்டாங்க போலீஸ். சிறையில் இருக்கிற நாகேந்திரன்ல ஆரம்பிச்சு நிலவுலக தாதா சம்போ செந்தில் வரைக்கும் இந்த லிங்க்ல சம்போ செந்தில நீங்க சொல்றீங்க. சம்போ செந்தில குற்றப்பத்திரிகையிலே இல்லையா அவர் பேரு? நீ குற்றப்பத்திரிகையில பாத்தீங்களா? குற்றப்பத்திரிகையில சம்போ செந்தில் பேரே இல்லை. நம்ம இயக்குனர் ரஞ்சித் திரும்ப திரும்ப பேசிட்டு வந்தோம். என்ன சொல்லிட்டு இருந்தாப்புல, அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை ஒரு ரவுடி லிஸ்ட்ல கொண்டு போது தான் தமிழக அரசு பார்க்குது. இது ஒரு அரசியல் ஆளுமையாக, இது ஒரு அரசியல் படுகொலையாகவே கொண்டு போக பார்க்கல. அப்படிங்கும்போது வழக்கு தவறான திசையை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருக்கோம், நிறைய பேசியிருக்காப்புல. அதே மாதிரி தான் வழக்கு முடிச்சிட்டாங்க. சம்பவம் நடந்த இடத்துல யார் யார் இருந்தாங்க, யார் யார் பண்ணாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் தண்டனை கிடைக்கும். பின்னாடி கைது செய்த நபர்களை எல்லாம் ஈஸியா அக்யூட்டல் யாருமே இது இல்லை. இப்போ நம்ம பொற்கொடி, அந்த அஞ்சலை, இவங்கலாம் ஈஸியா அக்யூட்டல் ஆயிடுவாங்க. யாருக்குமே தண்டனை கிடைக்காது. அந்த கொலை செஞ்சவங்களுக்கு கூட கீழ் நீதிமன்றம், அமர்வு நீதிமன்றம் தண்டிக்குமே தவிர உயர் நீதிமன்றத்துக்கு தள்ளுபடி இருக்காங்க. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 5000 மாணவர்களை அவர் LLB படிக்க வச்சு வழக்கறிஞர் ஆக்கியிருக்காரு. அந்த 5000 பேர்ல ஒருத்தம் கூட துணிஞ்சு இந்த வழக்கை CBIக்கு மாத்துங்கன்னு கேட்கலீங்க. இதெல்லாம் ஆம்ஸ்டாங் வழக்கில் உள்ள ஓட்டைகள்னு சொல்ல வரீங்களா? நிச்சயம். அது அப்போ இது ஏதோ ஒரு சக்தி பின்னாடி இருந்து இவங்களை மிரட்டுது, இயக்குது அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. ஆதனைகளுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு தடா ரஹீம் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ரஹீம் பாய். வாங்க. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கொலை வழக்குன்னே சொல்லலாம். பட்டாபிராம் ஆனந்த் அவர்கள் தலைவர் பொறுப்புக்கு வராரு. கொஞ்ச நாள் போகுது, பொற்கொடி அவர்களையே கட்சியை விட்டு நீக்கிடுறாரு. பொற்கொடி அவர்கள் பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க, ப்ரெஸ் மீட்லாம் வைக்கிறாங்க. இந்த கொலை வழக்கில் ஆனந்தனுக்குமே சம்மந்தம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட பேசியிருக்காங்க. இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் நானே நிறைய பேசியிருக்கோம். பல்வேறு கேள்விகள் நமக்கே எழுது. இவங்களா இருக்கலாம், அவங்களா இருக்கலாம்னு, யார் இந்த சாருங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் போயிட்டு இருக்கு. இந்த கடந்து வந்த இந்த பாதையை ஒரு ரீகேப் மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன். திருமதி ஆம்ஸ்டாங் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆனந்தின் மீது நேரடியாக வச்சிருக்காங்கன்னு சொல்லி நானும் பார்த்தேன். பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது. நமக்கு ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் ஒரு கொலை குற்றவாளியாக ஒரு நபரை நம்ம முன்னிறுத்தக்கூடாது. அந்த விஷயத்தை நான் எப்பவுமே ஆரம்பத்தில் தெளிவாக இருப்பேன், உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் இதில் ஒரு அரசியல் ஆளுமை இந்த கொலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கின்றது. அதை காவல்துறை கைது பண்ணாமல் அந்த அரசியல் ஆளுமைகளை காப்பாற்றுவதற்காக தான் இது எல்லாமே இவங்க கைது பண்ணி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும். சார்ஜ் ஷீட்டே போட்டாங்களே ஆம்ஸ்டாங். அதான் இனி யாரையும் கைது பண்ண மாட்டாங்க. இப்போ அதுக்கு தான் எனக்கு ஆரம்பத்திலிருந்து நான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அந்த திருவெங்கடம் என்ற நபர் என்கவுண்டர் போடும்போதே நினைச்சேன், சரி விஷயத்தை முடிச்சிட்டாங்க போலீஸ் என்று என்னுடைய கணிப்பு. ஏன்னா நம்ம பல வழக்குகளை எதிர்கொண்டு இருக்கோம், பல வழக்குகளை பார்த்துருக்கோம், பல என்கவுண்டர்களையும் பார்த்துருக்கோம். அப்படி அந்த அடிப்படையில் ஒரு விசாரணை, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த போலீஸ் பாஷையிலே சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன்னுவாங்க. அது விசாரணை இதில் இருக்கும்போது அவனை எப்படி பாதுகாப்பாங்கன்னு சொன்னால், பாத்ரூம் வருதுன்னு சொல்லி போனால் கூட கதவு திறந்து வச்சுக்கிட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவன் எதோ தற்கொலை பண்ணிக்க கூடாதுன்னு. ஏன்னா விசாரணை முழுமை பெறல. முழுமை பெறாததுலேயே முக்கியமான அக்யூஸ்டை அந்த அளவுக்கு பாதுகாக்கும் காவல்துறை. எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லி விட்டுறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை இவங்க அசால்ட்டாக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் விடிகாலை 5 மணிக்கு கொண்டு போனோம். அவர் மறைச்சி வச்சிருந்த ஆயுதங்களை கைப்பற்றதுக்காக போகும்போது அந்த ஆயுதங்களை துப்பாக்கியை மறைச்சி வச்சிருந்தார். அந்த துப்பாக்கியில் எங்களை சுட பார்த்தா நாங்கள் சுட்டோம், அவர் செத்துட்டார். இது ஏற்கனவே காவல்துறை எப்பவுமே என்கவுண்டருக்கு போடக்கூடிய ஒரு திரைக்கதை வசனத்தை சொல்லிட்டாங்க. ஊடகங்களும் நீங்களும் அதை இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டீங்க. ஆனால் என்னுடைய கேள்வியை ஒரு அரசியல் ஆளுமை, ஒரு சமூகத்தின் ஒரு எப்படின்னு சொல்றதுன்னா,
ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய ஒரு ஆளுமையாகவே செயல்பட்டு இருந்தார். தேசிய கட்சியினுடைய மாநில மாநில தலைவர். தலைவராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருடைய கொலையில் முக்கிய குற்றவாளியை வந்து நீங்க வந்து அப்படி டீல் பண்றது என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாதாரண திருட்டு கேஸ் எடுத்துட்டீங்கன்னா கூட கொண்டு போகும்போது அக்யூஸ்டை என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கடா மறைச்சு வச்சிருக்கேன்னு தான் கேட்பாங்க. வாகனத்தில் உட்கார வச்சுட்டு அவனுடைய 2 கையிலையும் விலங்கு மாட்டி எங்கடான்னா அவன் காமிப்பான். அதோ அந்த வீட்டில் அந்த சந்தில் இந்த இடம்னு. அவனை அங்கே கூட்டு போக மாட்டாங்க. போலீஸ் தான் போய் தேடி எடுத்துட்டு வருவாங்க அந்த பொருள். அதாவது தங்க நகை எல்லாம் இருக்குது. ரெக்கவரி காட்டும் போது அப்படி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ரவுடியை வந்து நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆனா ஆம்ஸ்டாங் வழக்குல ஏவன் குற்றவாளின்னு சொல்லக்கூடிய திருவங்கடத்தை அவங்க போய் எடுத்துட்டு வர சொன்னா அவன் எடுத்துட்டு வந்து அவன் நம்ம பார்த்து தாக்கனா நாங்க திருப்பி சுட்டோம் அப்படின்றாங்க பார்த்தீங்களா? இதுல தான் வந்து நிறைய மர்ம முடிச்சுகள் இருக்கு. இது நீங்க சாதாரணமா திருவேங்கடம் என்கவுண்டரை தாண்டி பல பேரை கைது பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு போலீஸ். இல்ல கைது பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரவுடி லிஸ்ட்ல உள்ள நபர்களை கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன சிறையில் சொல்லுவாங்க? இருக்கிற நாகேந்திரன்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து நிலவுலக தாதா சம்போ செந்தில் வரைக்கும் இந்த வந்து லிங்க்ல வந்து சம்பவ செந்தில நீங்க சொல்றீங்க. சம்பவ செந்தில குற்றப்பத்திரிகையிலே இல்லையா அவர் பேரு? நீ குற்றப்பத்திரிகையில பார்த்தீங்களா? குற்றப்பத்திரிகையில சம்பவ செந்தில் பேரே இல்லை. ஓ சம்பவ செந்தில்னு ஊடகங்கள் தலைப்புச் செய்தியா போட்டு வந்தது. ஆம்ஸ்டாங் படுகொலை முக்கிய குற்றவாளியா சம்பவ செந்தில் தேடப்படுறாரு. இங்க இருக்காரு அவரு, அங்க இருக்காரு, துபாயில இருக்காரு, லண்டன்ல இருக்காரு, ஜெர்மன்ல இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியா குற்றப்பத்திரிகையில பார்த்தீங்கன்னா சம்பவ செந்தில் என்ற பேரே காணோம். ஓகே. அப்ப இப்போ கைது செய்யக்கூடிய நபர்களை வச்சே வழக்கு முடிச்சுட்டாங்க. இப்போ கைது செய்ய இப்போ நீங்க சொன்ன மாதிரி நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் உட்பட இன்னும் வந்து கைது பண்ணியிருக்கக்கூடிய நபர்களை வச்சு வழக்கை வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ தமிழக அரசு எப்படி இந்த வழக்கை முடிச்சு இருக்குன்னு சொன்னா என்னுடைய பார்வையில ஆம்ஸ்டாங் ஒரு ரவுடி பையன். அவனுக்கு ரவுடிகள் மத்தியில ஒரு என்ன பகை இருந்தது. அந்த பகையின் எதிரொலியாக தான் இந்த கொலை நடந்தது. இதுதான் அந்த கதை. வேற ஒன்றும் இல்லை. சிம்பிளா சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் பிரச்சனை இருந்துச்சு. அந்த மோட்டிவ் காரணமாக ஆம்ஸ்டாங் சுரேஷ் வந்து ஒரு கேங் போட்டாங்க. அதற்கு பழிவாங்கும் விதமாக தான் ஆம்ஸ்டாங் கொலை பண்ணிட்டாங்கன்னு கேஸை முடிச்சிருச்சா போலீஸ்? இல்ல நீங்க வந்து ஆற்காடு சுரேஷை மட்டும் வச்சு கேஸ முடிக்கல. இவங்க உடால வந்து நாகேந்திரனை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் பகை இருந்தது. அதனால் நாகேந்திரன் சொல்லி தான் ஆம்ஸ்டாங் அதாவது ஆற்காடு சுரேஷ் ஆட்களும் மற்றும் நாகேந்திரனுடைய சில கூட்டாளிகளும் சேர்ந்து இந்த கொலையை பண்ணதான் வழக்கு முடிச்சிட்டாங்க. ஓகே. புரியுதுங்களா? அப்போ இது ஆரம்பத்திலிருந்து நம்ம இயக்குனர் ரஞ்சித் வந்து திரும்ப திரும்ப பேசிட்டு வந்தாப்புல. என்ன சொல்லிட்டு இருந்தாப்புல, அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை ஒரு ரவுடி லிஸ்ட்ல கொண்டு போறது தான் தமிழக அரசு பார்க்குது. இது ஒரு அரசியல் ஆளுமையாக, இது ஒரு அரசியல் படுகொலையாவே கொண்டு போக பார்க்கல. அப்படிங்கும்போது வழக்கு தவறான திசையை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருக்கலாம். நிறைய பேசியிருக்காப்புல. யாரு? ரஞ்சித். அதே மாதிரி தான் வழக்கு முடிச்சிட்டாங்க இப்போ. புரியுதுங்களா? நம்முடைய கேள்விகளே என்னன்னு சொன்னா, என்னுடைய கேள்வி ஆரம்பத்திலிருந்து இது சம்பவம் நடந்தோடனே திமுகவுடைய முக்கிய ஊடகங்களே வெளியிடுது. அதாவது ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்யறதுக்கு முக்கிய மூல காரணமாக இருந்தது ஆம்ஸ்டாங்கு. அதனால வந்து ஆம்ஸ்டாங்கை ஆற்காடு சுரேஷுடைய ஆட்கள் வந்து கொன்னுட்டாங்க. ஏன்னா ஆற்காடு சுரேஷ் ஆருத்ரா மோசடி வழக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா 5000 கோடிக்கு மேலே மோசடி வழக்கு. இப்போ அந்த வழக்கை பற்றியே தமிழக அரசு வாய் மூடி அப்படியே மௌனி ஆகிட்டாங்க. ஏன்னா அது முடிஞ்சிச்சு. அதாவது இது வெளியே வெள்ள அறிக்கை கூட வெளியில்லை. அதில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை பேருக்கு அரசு அந்த பணத்தை திருப்பி ரெக்கவரி கொடுத்து பண்ணாங்க. அந்த ஆருத்ரா வழக்கில் வந்து யார் யாரை கைது பண்ணியிருக்காங்க, இன்னும் யார் யார் தேடப்படும் குற்றவாளியாக இருக்காங்க, அந்த லிஸ்ட்டை அப்படியே வந்து குப்பையில தூக்கி போட்டாங்க. ஓ 5000 கோடிங்க. சும்மா ₹1 தமிழ்நாடு முழுக்க வந்து 7500 ஏஜென்ட், முக்கிய ஏஜென்ட், துணை ஏஜென்ட் பார்த்தா ஆயிரக்கணக்கான பேர் இருக்கானுங்க. அதுவும் நீங்கள் ₹1,00,000 கொடுத்தா ₹30,000 ₹25,000 மாதம் உங்களுக்கு. அப்போது பணக்காரன் மட்டும் இல்லை, நடுத்தர ஏழை கூட என்ன பண்ணிட்டான்னு சொன்னால் இந்த மாதிரி காசு எடுத்து ₹1,00,000 மாதம் ₹30,000 வருது இல்லை, அதுவும் கடன் வாங்கி நகை விற்று அப்படி கொடுத்தாங்க. அதில் தான் அவங்களுக்கு வந்து அவ்வளோ குயிக்காக அது ஃபேமஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு அதை வந்து பிஜேபின்னு சொன்னாங்க. யார்? நம்ம அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி அப்படின்னு சொன்னவங்க கதை மாறி அப்படியே அது திமுக கிட்ட வந்துச்சு. இப்போ திமுக கிட்ட வந்த பிறகு தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு. நீங்கள் இதில் தான் நல்லா பார்க்கணும். அப்போது இவங்க விசாரணை வந்து அந்த மாயாவதி வந்தாங்க அந்த ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்படும் போது. அவங்க சொன்னாங்க, நாங்கள் நிச்சயம் இதை விட மாட்டோம், நாங்கள் வந்து சிபிஐ கேட்போம் இந்த வழக்கை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய மாநில நிர்வாகம் கூட சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி நிறைய
பொதுநல எங்களை ரஞ்சித் கூட போராட்டம் பண்ணாரு. அதான் நிறைய பேர் சிபிஐக்கு மாற்ற. அப்போ ஒரு காலம் இந்த வழக்கு சிபிஐக்கு மாறிச்சுன்னா விசாரிச்சுட்டே வருவாங்க. அப்போ வந்து நான் திருவேங்கடம் முக்கிய கேஸ் திருவேங்கடம் கிட்ட விசாரிக்கும் போது அவன் ரஹீமையும் காட்டலாம், தாமரையும் காட்டலாம். புரியுதுங்களா? மேபி சொல்றேன் உதாரணத்துக்கு. அப்போ அது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பாயிடும். இவனை போட்டுட்டாங்கன்னு சொன்னா சிபிஐக்கே வழக்கு மாறினா கூட எங்க சுத்திட்டு வந்தாலும் அங்க வந்து நின்றுடும் இல்லை. திருவேங்கடம் கிட்ட தான் இருந்தது கடைசியா நிற்கும். ஆமா, திருவேங்கடம் தான் செத்து போட்டாங்க, என்கவுண்டர் முடிஞ்சிச்சு சார். அப்போ இதுதான் வந்து இது ஒரு அரசியல் ஆளுமை இல்லாமல் இப்படி அவசர கதியில அவனை என்கவுண்டர் போட்டிருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நம்ம இவரை காக்காத்தோ பாலாஜி இதுல முக்கிய குற்றவாளின்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? ஆமா, முக்கிய குற்றவாளின்னாங்க. காக்காத்தோ பாலாஜி என்கவுண்டர் போட்டாங்க. என்கவுண்டர் போட்டு அதுக்கு அவருக்கு அந்த வழக்குல காக்காத்தோ பாலாஜி சாப்டரே இல்லை, சார்ஜ் ஷீட்ல இல்லை, முடிச்சுட்டாங்க. அப்புறம் சிசி ராஜாவை என்ன பண்ணாங்க, முக்கிய குற்றவாளி அவர் தான், அந்த ஒரு உருவம் வந்து போகுது, அது வந்து சிசி ராஜா தான், அவர் இதில் முக்கிய குற்றவாளி. கடைசியாக அவரை என்கவுண்டர் போட்டாங்களா இல்லையா? கடைசி என்னாச்சு, ஏடிஜிபியே உட்காந்து சொல்லிட்டாரு, சிசி ராஜாவுக்கும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டார். ஊடகங்களில் தலைப்புச் செய்தி வந்தாங்க. ஊடகம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், நாங்களாக சொன்னோம் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. அப்போ அதன் பிறகு சம்போ செந்தில் முட்டா கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அப்போ அதன் பிறகு வந்து மொத்த கிருஷ்ணனுக்கு வந்து இயக்குனர் நெல்சனுடைய மனைவி வந்து 25 ரூபா இது அப்படி இப்படின்னு இப்படி வந்துட்டே இருந்தவங்க கடைசி இப்போ குற்றப்பத்திரிகை என்னன்னா நாகேந்திரன் ஏவன் அக்யூஸ்டா போட்டு அவர் சிறையிலேருந்து சதி பண்ணி அனுப்பி இந்த கொலை நடந்ததா. நான் கேட்கிறேன், சிறையில எப்படி வந்து சதித்திட்டம் தீட்ட முடியும்? அவர் வந்து போலீஸ் கண்காணிப்புல இருக்காரு. போலீஸ் கண்காணிப்பு இருக்கும்போது எப்படி வந்து ஒரு சதித்திட்டம் தீட்ட முடியும்? இது வந்து சிறைத்துறை தோல்வி அடைந்துச்சுன்னு நாம சொல்ல முடியாதா? இதுதான் இது போலீஸ் எப்படின்னா இப்போதைக்கு மக்களோட இது வந்து திசை திருப்பணும். மக்கள் வந்து நாகேந்திரனா இருக்கும் அப்படின்னு நம்பணும். இதுக்காக தான் நாகேந்திரனா அதில் உள்ள இழுத்துட்டாங்க, அவரையும் அவர் பையனையும். என்னுடைய பார்வையில் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த வழக்கு வந்து நிற்காது, 100 விழுக்காடு நிற்க வாய்ப்பு இல்லை. ஏன் சொன்னீங்கன்னா, இப்போ இவங்க வந்து சிறையிலேருந்து சதி பண்ணி அனுப்பி இன்னாருக்கு இந்த தகவல் அனுப்பி அதன் மூலியமாக தான் இந்த கொலை நடந்ததுன்னு சொன்னால் இதுக்கு எல்லா எவிடன்ஸை வந்து கோர்ட்டில் இவங்க சமர்ப்பிக்கும். ஓகே. அப்போது ஒரு காலத்தில் சிறை வேறு மாதிரி இருந்தது. இன்றைக்கி வந்து எப்படின்னு சொன்னால், இப்படி நான் இன்னும் இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் போலீஸ் பக்கம் பன்னாஸ் பிலால் மலைக்கு போய் மனு பார்க்க இருந்தேன். ஃபுல்லாக கம்பி வேலை, அந்த பக்கம் ஃபோனு இந்த பக்கம் ஃபோன், நேரில் கூட பேசிக்க முடியாது. நம்ம பேசுறது முழுக்க ரெக்கார்ட் ஆகுது. ஆமாம். 2வது நம்ம பேசுறது அத்தனையும் கண்காணிக்கப்படுறாங்க காவலர். அப்படி இருக்கும்போது இந்த தகவலை எப்படி வந்து அவர் வெளியிட முடியும்? அப்போ எவிடன்ஸ் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபோன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோன் வச்சிருக்காருன்னு சொன்னால் அந்த ஃபோனுடைய சிம் கார்டு, அவர் ஃபோன் வச்சுருந்தார், அவர்கிட்ட கைப்பற்றப்பட்ட சிம் கார்டு, அவர்கிட்ட இந்த ஃபோன் போடுங்கிறது அதை எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அனுப்பி அதை வந்து இந்த ஃபோனு இந்தந்த எண்ணுக்கு அனுப்பி பேசிகிட்டு இருந்திருக்க, மனைவிக்கு பேசுனது, பிள்ளைகிட்ட பேசுனது, இன்னும் பிற ரவுடிக்கிட்ட பேசுனது, இவர் மறைமுகமாக ஜெயிலே ஏமாற்றி ஃபோன், இந்த எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க நீதிமன்றத்திலிருந்து. இதெல்லாம் முடிகிற காரியமா? அப்படி பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு சிறை கைதி எப்படி ஃபோன் வச்சிருந்தார் கேள்வி சிறைத்துறைக்கே ஒரு பெரிய சவாலாகிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஆக மொத்தம் இது கேஸ் வந்து நிற்காது. ஒரு அட்வொகேட் கிட்ட நான் கேட்டேன் ஆம்ஸ்ட்ராங் வழக்கை பற்றி. கொலை செஞ்சாங்கல்ல, இவங்களுக்கு மட்டும்தான் தண்டனை கிடைக்குமே தவிர இந்த கொலை செஞ்ச அந்த சீன்லே இல்லாதவங்க எல்லாருமே அக்யூட்டல் ஆயிடுவாங்க, அவருமே இந்த கேஸ் நிற்காது அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் என்கிட்டயும் வச்சார். அந்த சம்பவம் நடந்த இடத்துல யார் யார் இருந்தாங்க, யார் யார் பண்ணாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் தண்டனை கிடைக்கும், பின்னாடி கைது செய்த நபர்களை எல்லாம் ஈஸியா அக்யூட்டல் ஆயிடுவாங்க. இது இல்லை, இப்போ வந்து நம்ம பொற்கொடி அந்த அஞ்சலை இவங்களாம் ஈஸியா அக்யூட்டல் ஆயிடுவாங்க, யாருக்குமே தண்டனை கிடைக்காது. அந்த கொலை செஞ்சவங்களுக்கு கூட கீழ் நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றம் வேணா தண்டிக்குமே தவிர உயர் நீதிமன்றத்தை தள்ளுபடி இருக்கலாம், மேபி உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி ஆகிடும். ஏன்னு சொன்னா இந்த வழக்கினுடைய தன்மை, அந்த ஏவன் குற்றவாளியை வச்சு இவங்க மொத்தத்தையும் கிளீன் பிளான் பண்ணி அக்யூஸ்டை வந்து ரெக்கவர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வழக்கு நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஆமா, இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. ஏன்னா ஏதோ ஒரு பின்னாடி இருந்து ஒரு பெரும் சக்தி இயக்குது, அதை விடு, இதை விட்டுடு, அவனை தூக்கி இதுல போடு, இவனை தூக்கி இதை போடு. காவல்துறை சுயமாக இயங்கல, அந்த விஷயம் வழக்குல சுயமாக வழங்கல, யாரோ ஒருத்தர் வந்து இயக்குறாங்க காவல்துறையை. இல்லைன்னு சொன்னா தாமரை கொலை நடந்த 1 ஹவர்ல போய் சரண்டர் ஆயிடுவாங்களா போலீஸ் போய்?
அதுவும் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆளுமைன்றது தெரியும். ஏன்னா நம்ம போய் சரண்டரானா நம்ம தோளோட பிச்சு எடுத்துரும் போலீஸ்ன்னு பயம் இருக்குமா ஆமா. இல்லையா? குறைஞ்சபட்சம் ஒரு 2, 3 நாள் எங்கன்னா தலைமறைவு ஆயிட்டு, அதுக்கப்புறம் எங்கன்னா நீதிமன்றத்திலே நீதிமன்றத்துல தான் சரண்டர் ஆவாங்க. சரண்டர் ஆவாங்களே தவிர வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல யாரும் சரண்டர் போலீஸ் ஆக சரண்டர் மாட்டாங்க. ஆக மாட்டாங்க. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டுக்கதைகள் தான். இப்போ இதுல என்னன்னா, இப்போ பொறுக்கூடி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எப்படி நம்ம பார்க்குறோம்னு சொல்றேன். என்னுடைய பார்வையில நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் வந்து அவங்க வந்து நேரடியா இப்போதைக்கு இருக்கக்கூடிய தலைவர் ஆனந்தன். ஆனந்தனுக்கும் பொறுக்குடிக்கும், அதாவது திருமதி ஆம்ஸ்டாங்குக்கும் ஏதோ கருத்து முரண் இருக்கு. அதனால அவங்க வைக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வியும் எனக்கு எழுது. ஏன் சொன்னா, சமீபத்துல அந்த கொலை நடந்து சில நாட்களுக்கு பிறகு ஆனந்தன், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆனந்தன் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறார். அந்த இன்டர்வியூல வழக்கு இது சரியான நிலையை இது நோக்கி தான் போகுது அப்படிங்கும்போது 100% கரெக்டாக போயிட்டு இருக்கு வழக்கு அப்படின்றாரு. அதை என்கவுண்டர் பண்ணாங்களா, பண்ணாம அவன் சுட்டு கொல்லணும் அவங்கள அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து ஆனந்தன் வந்து சாதாரண ஒரு மனுஷன் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு தலைவர் ஆகிட்டு இருந்தாருன்னா சரி, அவருடைய பார்வையில் அது கரெக்டு தான் தோணும். ஆனால் அவர் ஒரு வழக்கறிஞர், கிரிமினல் அண்ட் சிவில் ரெண்டுத்திலையும் கை தேர்ந்த வழக்கினர் அவர். அவருக்கு நல்லா தெரியும் இந்த வழக்கை திசை திருப்பி தான் இந்த ஏவுனா கேஸை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது அவர் அந்த வார்த்தை சொல்லும்போது எனக்கு அன்றைக்கே கொஞ்சம் ஒரு பொறி தட்டுச்சு. என்னடா இது, எடுத்தோன்னே ஒரு இன்டர்வியூவில் ஒரு மாநில தலைவர் வழக்கு சரியான பாதையை நோக்கி போயிட்டு இருந்தால் கூட இல்லை வழக்கில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது தான் சொல்லணும் இல்லைங்களா? சொல்லாமல் இவர் என்னடா அது கரெக்டான பாதையை நோக்கி தான் போகுது அப்படின்னு சொல்கிறாருன்னும் போது அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, இந்த கொலையில் முக்கிய குற்றவாளியை வந்து செல்வ பெருந்தகை இருக்காரு, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அப்படின்றாங்க. அப்போ சொல்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்னா அதுக்குண்டான ஆதாரங்களை விசாரணை குழு கூட ஒப்படைக்கும். ஆமா. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ராகுல் காந்திக்கு கடிதம் அனுப்புகிறாங்களே தவிர இங்கே டிஜிபியை சந்திக்கலையே, அந்த விசாரணை குழுவை சந்திக்கல. அப்படியே இல்லையா, இவர் ஒரு வழக்கறிஞர், இவர் நீதிமன்றத்தில் போய் என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் போடலாம். இதேமாரி இந்த கொலையில் இவர் முக்கியமான குற்றவாளி, இவ்வளோ எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்குது, ஆனால் காவல்துறை கிட்ட கொடுத்தும் கூட அவங்க மீது எந்த நடவடிக்கை இருக்குல்ல, அரசியல் செல்வாக்கோடு அவர் தப்பிக்கிறாரு அப்படின்றத இவங்க நீதிமன்றத்தில் போட்டாலும் என்ன, அவங்க நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுக்கும், கூட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷன். அதையும் அவர் பண்ணல, ஆனந்தன் அதையும் பண்ணல. ராகுல் காந்திக்கு லெட்டர் மட்டும் தான் எழுதினாரு. ஆமா, ராகுல் காந்திக்கு லெட்டர் எழுதி அந்த லெட்டரை தான் வந்து ப்ரொபகண்டா பண்றாங்களே தவிர திரும்ப இந்த வரையிலும் அதுதான் பண்றாங்களே தவிர செல்வ பெருந்தகை மீது வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு எவிடன்ஸ் இருந்தால் என்னங்க பண்ணும்? இப்போ என்கிட்ட வந்து ஒரு கொலை வழக்கில் எவிடன்ஸ் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணும், நேராக போய் ஒன்று யாருக்கும் போலீஸ் கிட்ட கொடுப்பேன், இல்லை யாருக்கும் தெரியாம அந்த விசாரணை குழுக்கிட்ட ஒப்படைக்கணும். அப்படியே இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி செய்யணும். உள்துறை செயலாளரையோ அல்லது டிஜிபியை சந்திச்சு கொடுத்துட்டு ப்ரெஸ்ஸுக்கு தெரிவிச்சிடணும், இந்த எவிடன்ஸ் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிடணும். அப்படியே இவங்க எல்லாருமே ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள், ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காங்கிரஸ்ன்றதுனால நீங்க என்ன பண்ணணும், டைரக்டா கோர்ட்டுக்கு போனால் வேலை முடிஞ்சிச்சு. ஆமா, கோர்ட் வந்து டைரக்ஷன். ஒரு கால ஹைகோர்ட் வந்து அது சரியான முறையில் எடுக்கலைன்னு சொன்னா கூட சுப்ரீம் கோர்ட், நீங்க தான் லாயர் ஆச்சு, நீங்க சட்டம் பயின்றவர், நீங்க அதுவும் வந்து கை தேர்ந்த நபர், சாதாரண கிரிமினல் லாயர், ஜென்யூன் வழக்கு எடுத்தோன்னா முக்கால்வாசி வழக்குகள் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. யார், ஆனந்தனை சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு வழக்கினர் அவர் அசால்ட்டாக இப்படி உட்காந்துட்டு என்ன சொல்ற, வழக்கு சரியான இதில் தான் விசாரணை தான் போயிட்டு இருக்கு, என்கவுண்டர்லாம் பண்ணியிருக்காங்களே, பண்ணாமல் என்ன பண்ணுறது, என்கவுண்டர்லாம் போட்டு தான் தள்ளணும் அப்படின்றாரு. அதில் தான் எனக்கு ஒரு நெருடல் அப்போவே வந்தது. இப்போ ஏதோ ஒரு இடத்துல கோட்டை விடுறாங்க அப்படின்றது. இதுவரையிலையும் பாருங்கள், 1 வருஷம் ஆக போகுது ஆம்ஸ்டாங் படுகொலை. அந்த கட்சி சார்பாகவோ அவங்க சார்பாகவோ இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்லி ஒருத்தர் கூட முறையிட்டதே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, அவர் இறந்த உடனே சிபிஐக்கு மாற்றாமல் நாங்கள் ஓய மாட்டோம் சொல்கிறேன். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 5000 மாணவர்களை அவர் எல்எல்பி படிக்க வச்சு வழக்கறிஞர் ஆக்கியிருக்காரு. அந்த 5000 பேர்ல ஒருத்தம் கூட துணிஞ்சு இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துங்கன்னு கேட்கலைங்க. ஒரு மாணவன் கூட, நீங்க விடுங்க, கட்சியை விடுங்க, குடும்பத்தை விடுங்க, அந்த நபர்கள்ல 5000 பேர்ல ஒருத்தம் கூட துணிஞ்சு வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டுருந்தாங்கன்னா அந்த வழக்கை சிபிஐக்கு அன்னைக்கு மாற்றிருக்காங்க. மாட்டல. இதெல்லாம் ஆம்ஸ்டாங் வழக்கில் உள்ள ஓட்டைகள்னு சொல்ல வரீங்களா? நிச்சயம். அது அப்போ இது ஏதோ ஒரு சக்தி பின்னாடியிலிருந்து இவங்களை மிரட்டுது, இயக்குது அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. அந்த சக்தி வந்து சாதாரணமா ஒண்ணு உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் வந்து சொல்லி கேட்க மாட்டாங்க. அப்ப மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருக்கலாம். அந்த ஆளுமை இவங்களை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போக விடாம தடுக்குது. அதுதான் இன்னைக்கு வந்து திருமதி ஆம்ஸ்டாங் வந்து அந்த மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆமா, அந்த இதுவை வைக்கிறாங்கன்னும் போது இதை வந்து நம்ம சாதாரணமா கடந்தும் போக முடியாது.
அது ஒரு பொண்ணு அவள் நீக்கிட்டாங்கன்ற ஒரு வெறுப்புல, ஆத்திரத்துல, கோபத்துல ஏதோ பேசுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க எதுவுமே பண்ணலையே. இப்போ பொற்கொடியை நீக்குனாங்கல்ல, நீக்கிறது தலைவருடைய பொறுப்புன்னு வைங்க. அதுவும் வந்து தேசிய கட்சியில பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, அகில இந்திய தலைமை கேட்டு தான் நீக்குவாங்க. ஆமா. அகில இந்திய பொதுச் செயலாளருடைய உத்தரவின் அடிப்படையில் தான் யாருமே நீக்க முடியும், சேர்க்க முடியும். அப்படி இருக்கும்போது, இவர் நீக்குனது கூட குழந்தைய பார்த்துக்கணும், குடும்பத்த பார்த்துக்கணும். பார்த்துக்கணும். குழந்தைய பார்த்துக்கணும், குடும்பத்த பார்த்துக்கணும்னு நீக்கின ஒரே ஆளு பொற்கொடி மட்டும்தான். ஏன் அரசியல்ல வந்து குழந்தையை பாத்துக்கிற பெண்கள் யாருமே பயணிக்கலையா என்ன? என்னங்க சொல்றது? இது ஒரு வித்தியாசமான நீக்கலா இருக்கே இது. இப்ப அவங்க எனக்கு என்னன்னு சொன்னா, ஒரு நெருடல் ஆனந்தனுக்கு ஏற்படும். ஏன்னு ம். சொன்னா, இப்போ நம்மளே போறோம். ஆனந்தன் மாநில தலைவரு. பொற்கொடி வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி. அவங்க வந்து ஒருங்கிணைப்பாளரா இருக்காங்க. நம்ம தலைவரா ஒருங்கிணைப்பாளர்ன்றத விட, ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி எப்படிம்மா இருக்கீங்க? அப்படின்னு நம்ம அவங்களுக்கு முக்கியத்துவம். ஆமா. இருக்குமா இல்லையா? முக்கியத்துவம் கொடுப்போம். பிஎஸ்பியுடைய முகமாக ஆம்ஸ்ட்ராங் தானே அந்த இருந்தாரு. மனைவி. அப்போ முக்கியத்துவம் கொடுப்போம். அதுல வந்து இவருக்கு ஒரு கால் அரசியல் அந்த என்னடா இது நமக்கு முக்கியத்துவம் தலைவரா இருக்கோம், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, கிடைக்க மாட்டேன்து. தலைவரா ஆன உடனே முக்கியத்துவம் கிடைக்குமா? கிடைக்காது. நீங்க செயல்பட தான் எந்த ஒரு கட்சிக்கு தலைவர் இப்போ பாஜகலே எத்தனையோ தலைவர்கள் வந்தாங்க, போயினாங்க. உங்களுக்கு தெரியும். ஜனா கிருஷ்ணமூர்த்திலேருந்து நானும் பல தலைவர்களை பார்த்துட்டேன். இலா கணேசன், பொன்னார் கின்னார்ன்னு எல்லாரும் அண்ணாமலை செய்கிறாரு இல்லையா, ஊற்றி பற்றி இருந்தா அது அந்த மக்கள் அந்த இளைஞருக்கு மத்தியில ஒரு துடிப்புள்ள ஒரு தலைவரா ஆமா. இருந்தாரு இல்லையா, அதுதான் உண்மை ஃபேக்ட். அப்போ ஆனந்தன் இன்னைக்கு தலைமை பொறுப்பு எடுத்திருக்காரு. அவர் இறங்கி ஏறி அடிச்சாருன்னு சொன்னா, மக்கள் மத்தியில சில பல சிறிய பெரிய பிரச்சனைகள் எடுத்து போராடி கீராடி பண்ணிட்டு இருந்தா, மக்கள் மத்தியில ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு ஆர்வம் வந்துடும். ம், ம், அதை ம். விட்டுட்டு வேண்டான்னு ஒதுங்கி இருந்தோம்னா, நிச்சயம் வந்து அதை யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த ஓகே. கட்சியில் உள்ளவங்களே மதிக்க மாட்டாங்க. அதனால வந்து பொற்கொடி இருக்கிறதுனால தான் நமக்கு மரியாதை கிடைக்கலன்றதுக்காக ம். அவசர கதியில எடுத்த முடிவா தான் நான் பார்க்கிறேனே தவிர மற்றபடி ஒண்ணும் இல்லை. அதே நேரத்துல ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் மிகப்பெரிய ஆளுமை வந்து மறைஞ்சிருக்கு. இது ஒண்ணு நான் வந்து எனக்கு அடுத்தும் திரும்ப தெரியும். ஆளுமை இல்லாமல் அந்த கொலை சாதாரண நடந்திருக்க வாய்ப்பு. அப்படின்னா போலீஸ் ஃபைல் பண்ண இந்த சார்ஜ் ஷீட்டுங்கிறது கதைன்னு சொல்ல வரீங்களா? இப்ப ஜான்சி குற்றப்பத்திரிகை பண்ணிருக்காங்க. இப்ப எதை வச்சு எப்படி இவங்க வந்து மிங்கிள் பண்ணியிருப்பாங்க சொல்லுங்க. எப்படி ஏன்னா ஒரு குற்றப்பத்திரிகைன்னு சொன்னா, ஒரு நீதிபதி படிச்சாருன்னா கூட, இவன் இங்கேருந்து கிளம்புறான், இவன் இந்த காரணத்துக்கு இது, இந்த காரணம் இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, காரணமே இல்ல. இவங்க வந்து இந்த இந்த வழக்க வந்து லூஸா விடுறதுக்கு தான் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல். ஓ. செயின் லிங்காவே இருக்கணும். ஒரு வழக்குல வந்து வெற்றி பெறணும் ஒரு ஆய்வாளர் நினைச்சாருன்னு வச்சுக்கல, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இந்த வழக்குல எப்படியாவது உங்களை தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா, அது ஆரம்பத்திலேருந்து கடைசி வரையும் செயின் லிங்கா கொண்டு வருவார். இந்த செயின் லிங்கா கொண்டு வந்த அக்யூஸ்டை நிப்பாட்டிட்டு, அடுத்தது ஒவ்வொரு அக்யூஸ்டனுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் படித்தா, அதை முதல் அக்யூஸ்டுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் படித்தீங்கன்னா, கடைசி அக்யூஸ்டுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு லிங்க் இருக்கணும். லிங்க் இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு அக்யூஸ்டனுடைய விட்னஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அக்யூஸ்டை பார்த்தது, உட்காந்தது, போனது, பேசுனது, காசு வாங்கினதுன்னு அந்த அக்யூஸ்ட் அதேமாரி மற்ற அக்யூஸ்டுக்கும் அது லிங்க் ஆகணும். அப்போ தான் வந்து ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் உறுதியாக நிற்கும்னு சொல்ல முடியும். ஓகே. புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொலையே நடக்குது. அவசரப்பட்டு வழக்கு விசாரிக்கிறீங்க. எப்படி குத்துனேன் சார்? நான் போயிட்டே இருந்து அவன் என்ன அடிக்க வந்தேன் சார். நான் ஒரு குத்து குத்திட்டேன் சார். 2வது குத்து குத்துக்குள்ள அவன் வீழ்ந்துட்டான் சார். நான் ஓடி வந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, வாக்குமூலத்தில் அப்படியே பதிவு பண்ணுவாங்க. ஆனால் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த பதிவு பண்ணிடுவாங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன ஆகும்னா 8 குத்து குத்திருக்குன்னு வரும். ஆமா. அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன 8 குத்து விழுந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுவாங்க, அவசர கதியில் பெரும்பாலும் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரு அவன் சொல்கிறான் பாருங்க கன்ஃபெஷன்னு. போயிட்டு சார் அவன் பேசுனேன், நான் பேசுனேன் சார், அவன் அடிக்க வந்தேன் சார், நான் கத்தி எடுத்து ஒரு 2 குத்து குத்தேன் சார், 2வது குத்து குத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவன் செத்துட்டான் சார், நான் ஓடி வந்துட்டேன். இவர் அப்படியே கன்ஃபெஷன் எழுதிடுவாங்க. ஆனால் இதில் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் காட்டி கொடுத்துரும். அப்போ காட்டி வரும். அப்போது குற்றவாளியே இவன் இல்லைன்ற மாதிரி அந்த குற்றவாளி தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஆஜர்வார். இது என்ன கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கு, போலீஸ் கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்படி இருக்கு. புரியுது? அப்போ இது குற்றவாளிகளுக்கு சாதகமாக தான் ஆம்ஸ்ட்ராங் வழக்கினுடைய நிலையை உருவாக்கி இருக்காங்க தவிர ஆம்ஸ்ட்ராங்க்கு ஆதரவா உருவாக்கல. முழுக்க முழுக்க குற்றவாளிகள் ஈஸியா அக்யூட்டல் ஆயிடுவாங்கன்னு சொல்ல வரீங்க இந்த வழக்கு 100 விழுக்காடு. அது எந்த மாற்று கருத்து இல்லை. என்னுடைய பார்வையில் 100 விழுக்காடு. இப்போ வந்து நாகேந்திரன் ஜெயிலில் இருந்தால் சதி பண்ண அதை எந்த எவிடன்ஸை வந்து எடுத்து வந்து இவங்க கிரியேட் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பையன் அஸ்வத்தாமனுக்கு லிங்க் இருக்குன்னு சொல்றாங்களே. சரி, அஸ்வத்தாமனை எப்படி கிளியர் பண்ண முடியும்? அப்பா வந்து ஃபோனில் பேசினாருன்னா அப்பா ஃபோன் வச்சிருந்தாரா? அவருடைய ஃபோனை ரெக்கவர் பண்ணீங்களா? வருமா இல்லையா? அவர் என்ன நம்பர் வச்சிருந்தாரு?
அந்த நம்பர் யாருடைய பேர்ல இருந்து? அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமா. இது இது சாதாரணமான வழக்கு இல்லைங்க இது. அப்போ எதிர்த்தரப்பு பெரிய வழக்கறிஞர்கள் குறுக்கு விசாரணை பண்ணுவாங்களா இல்லையா? ஆமா. இல்ல அவங்க அப்பா ஃபோன்ல பேசினாரு. அவர் இவங்ககிட்ட பேசினாருன்னு சொன்னா, அப்பா ஃபோன்ல பேசினாருன்னா எந்த ஃபோன்ல பேசினாருன்னு வரணும். அதுக்கு நீங்க அந்த எந்த நம்பர் எடுக்கணும், அந்த நம்பர் யார் பேர்ல இருக்குன்னு எடுத்துருக்கணும். 2வது அந்த தொடர்பு ஆடியோ ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க மெட்டீரியலை இது பண்ணிருக்கணும், சப்மிட் பண்ணிருக்கணும். 2வது இவர் அப்பாவுக்கிட்ட இருந்து கேட்டுட்டு இவர் யார் யார்கிட்ட அது சம்பந்தமா பேசியிருக்காரு, யாரு அஸ்வத்தம் யார் யார்கிட்ட பேசியிருக்காரு, அது எல்லாமே கேட்டு கொண்டு வரணும். இப்ப அந்த கொலையில இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் போய் கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த நபர்கள்கிட்ட இவர் பேசியிருக்காரா, அப்ப இது எல்லாமே கரெக்டா வந்ததுன்னா இந்த வழக்குல 100% தண்டனை ஆகும். ஓகே. இல்லைன்னு சொன்னா 100% ரிலீஸ் தான். இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கு தமிழ்நாடு ஒரு மிக முக்கியமான கொலை வழக்கு. இந்த கொலை வழக்குல ஒரு பல்வேறு ஓட்டைகள் இருக்கு. கொடுத்திருக்கிற சார்ஜ் ஷீட் என்பது குற்றவாளிகள் எல்லாருமே விடுதலையாக தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுடைய பார்வை ரொம்ப விரிவா வச்சிருக்கீங்க. இந்த கொலைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இருக்கு. இந்த ஆளுமை தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுடைய பார்வையும் வச்சிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. ரஹீம் பாய்.